الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. وعن أنس بن مالك رضي الله عنه قال: أتى علي رسول الله صلى الله عليه وسلم وأنا ألعب مع الغلمان فسلم علينا فبعثني في حاجة فأبطأت على أمي فلما جئت قالت: ما حبسك؟ فقلت: بعثني رسول الله صلى الله عليه وسلم لحاجة. قالت: ما حاجتك؟ قلت: إنها سر. قالت: لا تخبرن بسر رسول الله صلى الله عليه وسلم أحدا. قال أنس: والله لو حدثت به أحدا لحدثتك به يا ثابت. رواه مسلم. கணித்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, நாம் தொடர்ச்சியாக ரகசியத்தை பேணுதல் என்ற தலைப்பின் கீழ் ஹதீஸுகளை பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்று பார்க்கக்கூடிய ஒரு ஹதீஸு முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸு. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு முறை நான் சிறுவர்களுடன் விளையாடி கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். எங்களுக்கு சலாம் கூறினார்கள். பின்னர் ஒரு தேவைக்காக என்னை அனுப்பினார்கள். நான் சென்று அந்த வேலையை முடித்துவிட்டு என் வீட்டுக்கு என் தாயாரிடம் தாமதமாக சென்றேன். நான் வந்ததும் என் தாயார் என்னிடம், உன்னை தாமதமாக்கியது எது என்று கேட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தேவைக்காக என்னை அனுப்பி வைத்தார்கள் என்று கூறினேன். அவர்களின் தேவை என்ன என்று தாயார் கேட்டார்கள். அது ரகசியம் என்று கூறினேன். அப்படியானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ரகசியத்தை யாரிடமும் நீ கூறிவிடாதே என என் தாயார் கூறினார்கள். இந்த ஹதீஸு முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸு. இப்போ இங்கு சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் இவர்கள் தர்பியத்தை பெற்ற சஹாபாக்கள் பாருங்க, தன்னுடைய அந்த ரகசியத்தை பேணக்கூடிய விஷயத்தை தெரியப்படுத்துறாங்க. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக வாலிபராக இருந்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹயாத்தில். எதுவரை என்றால் அவர்கள் சிறுவர்களுடன் விளையாடக்கூடியவர்களாக தான் இருந்தார்கள். இப்போ ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிறுவர்கள் மத்தியில் செல்லும் பொழுது சலாமை கூறினார்கள். பிறகு சில தேவைக்காக அனுப்பும் பொழுது அந்த தேவை ரகசியமாக இருந்தது. அதை தன்னுடைய தாயாருக்கும் தெரியப்படுத்தவில்லை. எதுவரை என்றால் இந்த ஹதீஸை கேட்ட தாபிஇ சாபித் அல் புனானி ரஹிமஹுல்லா அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு மாணவர். இப்போ அவங்க தெரியப்படுத்துறாங்க, அல்லாஹ் மீது ஆணையாக நான் இந்த ரகசியத்தை யாருக்காவது அறிவிக்க விரும்பினேன் என்றால் இப்பொழுது நான் உனக்கு அறிவித்திருப்பேன். அங்கு சிறு வயசுல என்னுடைய தாயாரிடம் என்ன செஞ்சிட்டாங்க, அதை தெரியப்படுத்தவில்லை. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வஃபாத்திற்கு நீண்ட காலமான பிறகு இவர் ஒரு அறிஞராக ஆகி இவருக்கு மத்தியில் பல மாணவர்கள் படிக்கக்கூடிய அந்த தருணத்திலும் என்ன செய்தார்கள், நான் இந்த விஷயத்தை சொல்ல விரும்பினேன் என்றால் உனக்கு சொல்லியிருப்பேன், ஆனா இது நான் சொல்லவில்லை என்று அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய மாணவருக்கு தெரியப்படுத்துறாங்க. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய விஷயம். இப்போ இந்த ஹதீஸில் நமக்கு எண்ணற்ற பாடங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம். முதல் பாடம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பண்புகளும் அவர்களுடைய அந்த பணிவையும் நாம் பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுவர்களுக்கு மத்தியில் செல்லும் பொழுது சலாம் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார். அங்கு ஒரு நபியாகவும் அவர் இருந்தார், அந்த நாட்டுடைய ஒரு பிரதிநிதியாகவும் தலைவராகவும் இருந்தார். அந்த ஸ்டேட்டு, மதீனாவுடைய ஸ்டேட்டுக்கு என்ன தலைவராக இருக்கக்கூடிய அந்த நிலை, அரசராக இருக்கக்கூடிய நிலையில அவர்களிடம் இருக்கக்கூடிய பணிவு, இந்த சிறு குழந்தைகள் சிறுவர்கள் அந்த விளையாடி கொண்டிருக்கும் பொழுது அங்கு சென்று அவர்களுக்கு சலாம் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். இது முதல் பாடத்தை நாம் அறிந்து கொள்வோம். குழந்தைகளை நாம் பார்க்கும், சிறுவர்களை நாம் பார்க்கும் பொழுது அங்கிருந்து நம்ம கடக்கும் பொழுது நம் முஸ்லிம் அந்த குழந்தைகள் இருக்கின்றார்கள் என்றால் நாம் என்ன செய்யணும், அங்கு சலாம் சொல்லிவிட்டு போக வேண்டும். இன்று நாம் சலாம் சொல்லும் பொழுது நாளை அந்த குழந்தைகள், அந்த மாணவர்கள் நம்மை பார்க்கும் பொழுது அவர்கள் முன்னே வந்து சலாம் கூறுவார்கள். இப்படிதான் அவர்களுடைய தர்பியத்து ஏற்படும். பிறகு இரண்டாவது பாடம் இந்த ஹதீஸில் நாம் பெற்றது, இந்த சலாமை சொல்வது நம் கடக்கக்கூடியவர், ஒரு கூட்டத்திற்கு மத்தியில் ஒருவர் கடக்கின்றார் என்றால் கடக்கக்கூடியவர் தான் சலாம் சொல்ல வேண்டும். அது அந்த கூட்டம் சிறுவர்களுடைய கூட்டமாக இருந்தாலும் சரி. சலாம் என்பது என்ன,
தன்னுடைய சகோதரருக்கு செய்யக்கூடிய துவா. அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லும் பொழுது அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானம் உங்கள் மீது நிலவற்றுமாக, பாதுகாப்புடன் அல்லாஹ் உங்களை வைப்பானாக என்ற துவாவை கேட்பது என்பது இது ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்யக்கூடிய துவாவாக இருக்கின்றது. இதையும் நாம் பேண வேண்டும். இந்த விஷயத்தில் மூன்றாவது பாடம் பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுவரை தன்னுடைய தேவைக்காக அனுப்பினார் என்றால் நாமும் நம்முடைய சிறுவர்களை என்ன செய்யலாம்? தேவைக்காக நாம அனுப்புவது என்பது அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றது. ஆனால் அந்த சிறுவர் அமானிதக்காரராக இருக்க வேண்டும், அல்லது கொடுக்கக்கூடிய விஷயமோ அல்லது சொல்லக்கூடிய விஷயத்தை பாதுகாப்புடன் எடுத்து செல்லக்கூடியவராக இருக்க வேண்டும். நான்காவது பார்க்கும் பொழுது பாடங்கள் குறிப்பாக தன்னுடைய குழந்தைகளுடைய பராமரிப்பு விஷயங்களும் அதே போல் அவருடைய கண்காணிப்பு விஷயங்கள் ஒரு பெற்றோர்கள் என்ன இருக்கிறோம் எப்பொழுதுமே கண்காணித்து கொண்டிருக்கிறோம். இந்த ஹதீஸ்ல இருந்து நம்ம எந்த விஷயத்தை பார்த்தோம்? அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தாமதமாக வந்தவுடனே உங்களுடைய தாயார் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா, அபூ தல்ஹா அல் அன்சாரியுடைய மனைவி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா யார் என்றால் அபூ தல்ஹாவுடைய இஸ்லாத்தையே தங்களுக்கு மெஹராக அமைத்தவர்கள். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அபூ தல்ஹா அன்சாரியை திருமணம் முடிப்பதற்காக எத்தனையோ முறை அவர்கள் முறையிட்ட பிறகும் அவர்கள் கடைசியாக சொன்ன விஷயம், அபூ தல்ஹாவே, உன்னை போன்ற ஒரு அரபு கோத்திரத்தை சேர்ந்தவரை யாரும் எந்த ஒரு பெண்ணும் நிராகரிக்க மாட்டார். ஆனாலும் நீ இஸ்லாத்தில் இல்லாததனால அது சாத்தியம் கிடையாது. நீ இஸ்லாத்தை தழுவிவிட்டாய் என்றால் அதுவே எனக்கு மெஹராக நான் அமைத்துக் கொள்கின்றேன் என்று சொல்லி அதற்கு திருமணம் முடிச்சாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அபூ தல்ஹா அல் அன்சாரி ரலியல்லாஹு அவர்கள் அதற்கு பிறகு வஃபாத் ஆனார்கள். இங்கு தன்னுடைய அந்த தாய் என்ன செய்திருக்கிறாங்க? தாமதமா வந்திருக்கிறாங்க, கேட்டிருக்காங்க, என்ன ஆச்சு, ஏன் தாமதமா வந்தீங்க? அப்போ அங்கு பெற்றோருடைய கண்காணிப்பு, குழந்தைகள் மாணவர்கள் வீட்டுக்கு வெளியே போயிட்டு திரும்பி வர்றாங்க என்றால் அங்கு கேட்க வேண்டும், அவருடைய கண்காணிப்பு, அவருடைய விஷயத்தை நாம அறிய வேண்டும். இது ஒரு பெற்றோருடைய பொறுப்பாக இருக்கு. அதே போல வெளியே செல்லும் பொழுதும் சரி, குழந்தைகள் வெளியே செல்லும் பொழுது டெய்லி ஒரு இடத்துக்கு தொடர்ச்சியாக செல்லக்கூடியவர் தான் தெரியும் நமக்கு. அவங்க பள்ளிக்கூடம் போறதாக இருக்கட்டும், காலேஜ் போறது, ஆஃபீஸ் போறது என்று சொல்லி போக வேண்டும் என்று அவசியம் கிடையாது. ஆனால் அதுவே ஏதோ ஒரு நிக்காவுக்கு அட்டென்ட் பண்றதுக்கு போறோம், அல்லது ஏதோ ஒரு ட்ரிப்பு ஃப்ரெண்ட்ஸுடன் போறதாக இருக்கு, அல்லது எங்கேயாவது ஒரு மீட்டிங் இருக்கு என்று இருக்கும் பொழுது அதை பெற்றோரிடம் தெரியப்படுத்தி விட்டு போகணும். ஏனென்றால் தாம் சென்று விட்ட பிறகு அவங்களுக்கு தெரியப்படுத்தவில்லை என்றால், ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துவிட்ட என்றால் அவர்களுக்கு எதுவுமே தெரியாத நிலை ஏற்படும். இதுவும் இந்த பாடத்தில் நாம் அறிந்து கொள்கின்றோம். அதே போல இந்த பாடத்தில் அறிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள், சுப்ஹானல்லாஹ், அந்த ரகசியத்தை மறைத்தல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரகசியம் பாருங்க. சின்ன குழந்தை எப்படிப்பட்ட ஒரு தர்பியா பாருங்க. சின்ன குழந்தைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிறுவருக்கு ஒரு விஷயத்தை சொல்லும்போது தன்னுடைய தாய்க்கும் அந்த ரகசியத்தை சொல்லவில்லை. இது அல்லாஹ்வுடைய தூதரின் ரகசியம், நான் இதை சொல்ல மாட்டேன் என்று சொல்லும் பொழுது அந்த தாயார் என்ன தர்பியத் செய்தார்கள்? நாம் இருந்திருந்தா நாம கோவப்பட்டிருப்போம். ஆனா அந்த தாயார் அந்த குழந்தைக்கு அங்கு தர்பியத்தை கொடுப்பதற்காக என்ன செய்தார்? கண்டிப்பாக நீ இந்த விஷயத்தை யாருக்கும் சொல்லாத, எனக்கு மட்டும் இல்ல யாருக்கும் நீ சொல்லிவிடாது என்று அங்கு ஒரு தர்பியத்தை அந்த தாயார் என்ன செய்கிறாங்க? அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்களுக்கு தெரியப்படுத்துகின்றார்கள். ஆக இதுவும் என்ன, சிறுவர்கள், குறிப்பாக சிறுவர்கள் மட்டுமல்ல பெரியோர்களுடைய நிலையும் இங்கு இருக்கு. சிறுவரே இவ்வளவு பேணக்கூடியவராக இருக்கும் பொழுது பெரியோர்களுடைய விஷயத்தில் எவ்வளவு நாம கவனமாக இருக்க வேண்டும். ரகசியங்கள் அமானிதமானது, அந்த விஷயத்தை நாம் என்ன செய்யக்கூடாது? அதை வெளிப்படுத்துவது என்பது அது பெரும் குற்றமாக இருக்கின்றது. அதே போல இந்த ஹதீஸில் நாம் பார்க்கக்கூடிய பாடம் பார்க்கும் பொழுது ஒரு ஆசிரியர் தன்னுடைய அன்பையும் தன்னுடைய மஹப்பத்தையும் தன்னுடைய மாணவனுக்கு எடுத்து வைக்கின்றார். சாபித் அல் புனானி ரஹிமஹுல்லாஹ் மிகப்பெரிய அவரும் ஒரு அறிஞர், அல்லாஹுடைய நேசர்கள் ஒருவர், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹுடைய ஸ்டூடெண்ட். அப்போ அந்த ஆசிரியர் என்ன செய்யறாரு? தன்னுடைய மஹப்பாவையும் தன்னுடைய விருப்பத்தையும் என்ன செய்ய வெளிப்படுத்துகின்றார் தன்னுடைய மாணவரிடம். இந்த ரகசியத்தை நான் யாருக்காவது சொல்ல விரும்புகின்றேன் என்றால் உனக்கு சொல்லியிருப்பேன். சுப்ஹானல்லாஹ், பாருங்க, கற்றுக் கொடுக்கக்கூடியவர்
கற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு மத்தியில ஒரு பாசத்துடன் அன்போடு அவன் நடந்து கொள்ளும் பொழுது கண்டிப்பாக அவர்களுடைய ஒழுக்கங்களும் சரி, அவருடைய அனைத்து விஷயத்தை எடுத்துக்கொள்வதில் அவர்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இதுவும் என்ன, சாபித் அல் புன்னானி ரஹிமஹுல்லாவுக்கு இந்த விஷயத்தை அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் கூறினார். லவ் குன்து முஹ்பிரன் அஹதன், யாருக்காவது இந்த விஷயத்தை சொல்லி இருக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன்னா ல அக்பர்துக, உனக்கு நான் சொல்லியிருப்பேன் சாபித்தே என்று கூறினார்கள். அப்போ இந்த விஷயம் குறிப்பாக மாணவர்களுடைய உள்ளத்தில் மஹப்பா, குறிப்பாக மார்க்க விஷயங்களும் சரி, அதே போல ஒரு ஆசிரியருடைய கண்ணியத்துடைய மற்றும் அவருடைய மதிப்பை இது அதிகப்படுத்தும். ஆக கணித்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, இந்த ஹதீஸின் மூலம் எண்ணற்ற பாடங்கள் நாம் பார்க்கிறோம். பாருங்க, அல்லாஹ் அக்பர். ஷேக் உசைமீன் ரஹிமஹுல்லாவுடைய ஒரு விளக்க உரையில இவ்வளவு பாடங்கள் ஒரு ஹதீஸில் நமக்கு தெரிய வருகின்றது. ஆனா இதில் ஹதீஸுடைய மூல விஷயம் பார்க்கும் பொழுது ரகசியத்தை மறைத்தல். ஆனா இந்த ரகசியத்தை மறைக்கக்கூடிய விஷயத்தில் எத்தனை ஆதாபங்களும் எத்தனை ஒழுக்கங்களை நாம அறிந்து கொள்கின்றோம். ஆக இந்த விஷயம் நாம நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும். நம்முடைய குழந்தைகளுக்கும் என்ன, இந்த விஷயங்களை சின்ன சின்ன விஷயங்களை தெரியப்படுத்தும் பொழுது கண்டிப்பாக ஒரு சிறந்த ஒரு சமுதாயமாக, ஒரு சிறந்த ஒரு முன்மாதிரியான ஒரு இவர்கள் வாலிபர்களாக வரலாம். அது நம்முடைய தர்பியத்திலும் நாம் எப்படி இருக்கின்றோம் அந்த அடிப்படையில் நம்முடைய குழந்தைகளும் இருப்பார்கள். ஆக அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் சொல்லப்பட்ட கேட்ட இந்த ஹதீஸில் எண்ணற்ற பலன்களையும் பாடல்களையும் இதை அறிந்து நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட நற்குணங்களை நாம் வளர்த்து கொள்ளக்கூடியவர்களும் பேணக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.